ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் கம்மிங் வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சந்தோஷமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். நம்மளுக்கு பிளான் அப்ரூவல் கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. சைட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு நம்மளுக்கு, அந்த நம்மளுடைய மெயின் சைட்டு. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டீஸ் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தடுத்த நல்ல வீடியோக்கள் உங்களை நோக்கி வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பிளான் அப்ரூவல் வந்து கிடைக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு பிளான் அப்ரூவல் மண்டே ஆர் டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளான் அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுதுங்க. ஸோ பிளான் அப்ரூவல் கிடைச்சதுமே நம்மளுக்கு பிளான் டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இந்த வீக் எண்டுக்குள்ளேயே நம்மளுக்கு பிளான் அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். அதே போல் பிளானுக்கான அந்த டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. 3 டைப்ஸ் ஆஃப் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் 2 டைப்ஸ் ஆஃப் அந்த பிளானை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஓ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி 5 டைப்ஸில் நம்மளுக்கு ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளான் அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்ட பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ பிளான் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லட்டும். ஸோ அதுக்கப்புறமா நான் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம போடுறோம். ஸோ அதே போல் கம்மிங் வீக் எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்ரால் கொடுக்கறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. 90% நம்ம விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். ஸோ விட்ரால் ரிக்வெஸ்ட் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே போல் நம்மளுடைய வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. அது உங்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. இருந்தாலுமே அதில் சில பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னா எஸ்பிஐ சைடுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துட்டாவே அதுக்கு அடுத்த சொல்யூஷன் என்னவா இருக்கும் தான் பார்த்தீங்கன்னா யோசிப்பாங்களே தவிர, ஸோ அந்த பிரச்சனை பார்த்து கண்டிப்பாக வந்து பயப்பட மாட்டாங்க. ஸோ அதனால் அது என்ன பிரச்சனை இருந்தாலுமே ஸோ அது நம்மளுடைய பிளான் டீட்டெயிலும் சரி, நம்ம விட்ரால் கொடுக்குறதும் சரி, எந்த ஒரு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எதுவுமே நம்மளை பாதிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதை பற்றி நினச்சி நம்ம ஒரி பண்ண தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதே போல் நெக்ஸ்ட் வீக் அதாவது மண்டேலேருந்து நம்மளுக்கு ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ நிறைய அப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ நோட்டீஸ் போர்டாக முழுக்க வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நோட்டீஸ் போர்டை நீங்கள் வாட்ச் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ்பிஐயில் கண்டினியூ பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாயிடுங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எஸ்பிஐயில் இருக்கிற மெம்பர்ஸை இன்னுமே எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா எஸ்பிஐயில் இன்னுமே மெயில் பண்ணாத நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மெயில் பண்ண தெரியாத நபர்கள், நாலேஜ் இல்லாத நபர்கள், அவங்களாம் வெளியே தள்ளணும் நோக்கம் வந்து எஸ்பிஐ கிடையாது. ஸோ இருந்தாலும் இந்த கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ சைடில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் எஸ்பிஐயில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஜாயினிங் எடுக்கலை அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நியூ ஜாயினிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மந்த்துக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற மக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணுறது அவங்க